குக் பண்ணுறதுல வெஜிடேரியன் குக் பண்ணுறது ஈஸியாக, நான் வெஜிடேரியன் குக் பண்ணுறது ஈஸியாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் ஈஸிங்கிறது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் தான். அது யார் வேணாலும் சமைச்சிடலாம், எப்படி வேணாலும் சமைச்சிடலாம், டேஸ்ட்டு சூப்பராக வந்துடும். ஆனால் வெஜிடேரியன் அப்படி கிடையாதுங்க. பக்குவமாக சமைக்கணும், பார்த்து சமைக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டாலும் வாயிலே வைக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ பீட்ரூட் பொரியல் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். இந்த பீட்ரூட் பொரியல் ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டான ரெசிபிங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். பீட்ரூட்டை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு துருவி வச்சுங்க. கண்டிப்பாக துருவி தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு போடுங்க. கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சீரகம் போட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடுங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுங்க. நல்லா ஒரு 7 8 காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுங்க. இது நான் 1/4 கிலோ பீட்ரூட்டுக்கு போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த காரம் வந்து பேலன்ஸ் ஆகும். இப்போ கட் பண்ண துருவின பீட்ரூட்டு இதோட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணுங்கள். உப்பு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மட்டும் விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அது வேகட்டும். அந்த கேப்பில் தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வந்துடும். அதை கொண்டு வந்து இதில் போட்டு பெரட்டினா அதிகபட்சம் 10 நிமிஷங்க. 10 நிமிஷத்தில் பக்காவான இந்த பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும். கட் பண்ணி போடுறத விட துருவி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.